2019 லோக்சபா தேர்தல் மற்றும் 2021 சட்டசபை தேர்தலின் போது பல்வேறு உள்ளடி வேலைகளை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் செய்ததாக குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் அதிமுக வலுவிழந்தது என்றும் கூறப்படுகிறது. தற்போது ஓபிஎஸ் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின் அந்த பகுதியில் அதிமுகவினர் சிலர் வளரத் தொடங்கியுள்ளனர். தற்போது மீண்டும் ஓபிஎஸ் வந்தால் அந்த நிர்வாகிகள் வெளியேறி விடுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அஞ்சுகிறது. இதனிடையே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் அவரை நெருக்க தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இருந்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர், மருது அழகுராஜ், சுப்புரத்தினம், கூப்ப கிருஷ்ணன், தர்மர் உள்ளிட்ட பலரும் விலகி சென்றுவிட்டனர். தற்போது வெல்லமண்டி நடராஜன் மற்றும் உசிலம்பட்டி ஐயப்பன் ஆகிய இருவர் மட்டுமே ஓபிஎஸ் உடன் நிற்கின்றனர். இவர்களும் வேறு முடிவு எடுப்பதற்கு முன் ஓபிஎஸ் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று குரல்கள் எழுப்பத் தொடங்கியுள்ளனர். இதனிடையே ஓபிஎஸ் தரப்பில் மாவட்ட வாரியாக ஆதரவாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு வருகிறது. அதில் அதிமுகவின் கதவுகள் அடைக்கப்பட்டுவிட்ட சூழலில் திமுக மற்றும் தவேக ஆகிய இரு வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது. திமுகவுடன் கூட்டணி அமைத்து நின்றால் அமைச்சர் பதவி மற்றும் ஆதரவாளர்களும் எம்எல்ஏ ஆகலாம். தவேக பக்கம் சென்றால் பதவிக்கு வருவது கடினம் என்று கணக்கு போட்டுள்ளனர். இதனால் ஓபிஎஸ் விரைவில் முடிவை எடுக்க வேண்டும் என்று விசுவாசிகள் நெருக்க தொடங்கியுள்ளனர்.